தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். என் ஆத்ம நாயகனாகிய திருவண்ணாமலையான் பொற்பாதங்களையும் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்களையும் வணங்கி உங்கள் அனைவரையும் தியான மாயை சார்பாக வரவேற்கிறேன். இன்றைய பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைய கால சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறோம். அதாவது இப்போது ஒரு ஆணாக இருந்தால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்மளோட பணிக்கு அதாவது வேலைக்கு போகிறோம், அங்கே வேலை பார்க்குறோம், முடித்து வீட்டுக்கு வரோம், நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம், மனைவிக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்குறோம், தாய் தந்தையர்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இதே ஒரு பெண்ணாக எடுத்துட்டிங்கன்னா அதோட அதிக வேலை. காலையில் எந்திரிக்கணும், வீட்டில் வேலை செய்யணும், அவங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலைக்கும் போகணும், திருப்பி வந்து எல்லாருக்கும் சமையல் செஞ்சு வைக்கணும், வீட்டில் வயசானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வேலைகளை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம செய்கிறோம். ஆனால் இவ்வளோ வேலைகளை நம்ம செய்கிறோமே, நமக்கான டைமை நம்ம அதில் ஒதுக்குறோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சரிங்களா? இவ்வளோ வேலைகள் செய்கிறோம், இவ்வளோ வேலைகள் செஞ்சு கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு சந்தோஷம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு முழுமையான சந்தோஷமாக இருக்கா, அது இல்லை ஒரு முழுமையான ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தரும் நமக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நமக்காக செலவு செய்யணும். ஒவ்வொரு மனிதரும் தனக்கான குவாலிட்டி டைம்னு சொல்லுவாங்க. ஒரு 1.5 மணி நேரத்தை நமக்காக ஒதுக்கி அதில் வந்து எக்ஸசைஸ், தியானம் இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம்னா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஜென்ரலாக திருமூலர் ஐயா சொன்ன இந்த அட்டாங்க யோகம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்மீகத்தை நோக்கி போகிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பொருந்தும். ஸோ ஐயா சொன்னதை நம்ம கடைபிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்து சிறப்பாக இருக்க முடியும், மன அழுத்தங்கள்லாம் இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்காக தினைக்கும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நமக்காக செலவு செய்யணும். சரிங்களா? ஏன் நான் ஒரு சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லுவேன். நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும்போது அது நம்ம ஆழ் மனதில் போய் பதியணும். அதனால தான் இந்த 1.5 மணி நேரம் செலவு பண்ணுங்க, 1.5 மணி நேரம் செலவு பண்ணுங்கன்றதை நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1.5 மணி நேரம் நமக்கான நேரமாக ஒதுக்கி தினைக்கும் அதில் நம்ம எக்ஸசைஸோ இல்லை தியானமோ ஏதோ நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது என்ன நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றியே நிறைய இடத்துல தியானம் சொல்லித்தராங்க. சரிங்களா? தியானம் சொல்லித்தர இடத்துல எல்லாம் வந்து பணம் கட்டி போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ நம்ம ஏன் இதை பணம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, தியானம்ன்றது வந்து நான் புதுசாக எதுவும் கற்றுக் கொடுக்க போகிறதில்ல, அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. திருமூலர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் வாழ்வு சிறப்பாக அமைகிறதுக்கு, அந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரோட கையில் தான் அது இருக்குது அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லும்போது அதுக்கு நான் வந்து பணம் வாங்கக்கூடாது. சரிங்களா? அந்த ஒரு எண்ணத்தினால தான் நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா இதுக்கு பணம் வாங்குறது இல்லை. ஸோ இதுக்கு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னா, இப்போ குருதட்சிணை ஏதாவது கொடுத்தாகணும்ல. இப்போ நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குருதட்சிணை கொடுக்கணும். என்ன குருதட்சிணை நீங்கள் கொடுக்கணுன்னா, நான் சொல்லித்தரதை தினைக்கும் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஒழுக்கத்தோடையும் அதுக்கப்புறம் ஒரு வைராக்கியத்தோடையும் இப்போ சொல்லித்தர இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற என்னதுன்னா ஒரு குருதட்சிணை ஆகும். அப்போ உங்ககிட்டேருந்து நான் என்ன குருதட்சிணையை எதிர்பார்க்குறேன்னா, நம்ம இங்கே சொல்லித்தர பயிற்சியை வீட்டில் நீங்கள் தினைக்கும் செய்யணும். சரிங்களா? இது செய்கிறதுனால என்ன யூஸ் வரும்ன்றதை நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதமோ பண்ணுங்கள். பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் உணர்ந்தீங்கன்னு. சரிங்களா? சரி, இப்போது நான் முதல்ல சொன்னேன்,
நம்ம வகுப்பை வந்து 3 விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எழுச்சி, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சுத்தி, மூணாவது ஆட்சி சிவம். இதுதான் நம்ம 3 நிலைகளாக பார்க்க போகிறது. இதில் முதல் நிலையில் வந்து 1 வாரம் கடந்துருச்சு. அதாவது முதல் நிலை 11 நாள் உள்ள பயிற்சி. இந்த 11 நாளில் ஏற்கனவே 7 நாள் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த சனிக்கிழமை நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த 11 நாள் முடிஞ்சு நம்ம 21 நாள் பயணத்தில் அடி எடுத்து வைப்போம். சரிங்களா? சரி, இப்போ இந்த 11 நாள் பயணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம உடலை தயார் பண்ணுறோம். உடலை தயார் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் தயார் பண்ண போகிறோம். அடுத்த 21 நாள் பயணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருமூலர் ஐயா வந்து அட்டாங்க யோகத்தில் என்ன ஒரு 8 படிநிலை சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த 8 படிநிலையில் பார்த்தீங்கன்னா முதல் 4, அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இந்த 4 பார்த்தீங்கன்னா ஒருவரோட உடலுக்கானது. நம்ம எப்படி இப்போ உடலுக்காக எக்ஸசைஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த நாள் வந்து உடலுக்காக, முதல் 4 வந்து உடலுக்காக செய்யக்கூடிய பயிற்சி. அடுத்த 4 பிரத்யாகாரம், தியானம், சமாதி. இது 4 எதுக்காக பண்ணுற பயிற்சினா மனதுக்காக பண்ணுற பயிற்சி. அப்போ நம்ம அக்னி சுத்தியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மனதுக்கான பயிற்சி. அதாவது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும், நம்ம வந்து ஒழுக்க நெறியில் வாழணும். இது எல்லாம் எதில் சொல்லி கொடுக்குறாரு ஐயானா முதல் 4 படிநிலைகளை சொல்லித்தராங்க. அந்த 4 படிநிலையை தான் நம்ம எதில் கற்றுக்க போகிறோம் ஐயா? அக்னி சுத்தி அப்படின்னு. இதில் நம்ம அக்னி சுத்தி அப்படின்னா நம்ம உடம்பை நம்ம சுத்தம் படுத்துறது அப்படின்றது அர்த்தம். அதில் நம்ம அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட எனர்ஜைசிங் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நாடி சுத்தி பண்ண போகிறோம். நாடி சுத்தி பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் சும்மா இருத்தல் அது பண்ண போகிறோம். நான் போன வாரமே சொன்னேன், அதே தான் சும்மா இருத்தல். கடைசி ஒரு 10 நிமிஷம் வரும். அந்த கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சாண்டிங் மெடிடேஷன் சொல்லுவாங்க. மெடிடேஷனில் நிறைய வகை இருக்குது. அதில் நம்ம இந்த வாட்டி பார்க்க போகிறது சாண்டிங் மெடிடேஷன். அதாவது ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி நம்ம சாண்டிங் பண்ணுறது. அந்த ஓம் மந்திரம்னா என்ன, அது எப்படி பண்ணணும், அது எல்லாத்தோட விளக்கத்தையும் நான் கொடுப்பேன். அது நம்ம அந்த பகுதி வரும்போது பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எனர்ஜைசிங் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அது இப்போ நீங்கள் என் கூடயே பண்ணாலும் சரி, இல்லை நான் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணாலும் சரி, நம்ம குரூப்பில் நான் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் பண்ணலாம். இது ஒவ்வொரு வாரமும் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா 11 நாள், 21 நாள், 48 நாள், இதில் எல்லா நாட்களிலுமே இது நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஒரு நிமிஷம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எந்திரிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் என்ன? எனர்ஜைசிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதை நம்ம தினைக்கும் செய்ய ஆரம்பித்தோன்னா இதிலிருந்து கிடைக்கிற சக்தியோ, இதிலிருந்து கிடைக்கிற உடம்பில் நடக்கிற மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இப்போது இதுக்கு போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்த்துக்குங்க, என்னோட பாதத்தை வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் 10 டைம்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிஞ்சது. இப்போ அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise 1 2 3 4 5 6 7
8 9 10. இப்போது பாதங்களுக்கான எக்ஸசைஸ் முடிஞ்சுது. அடுத்து முட்டி. முட்டி என்ன பண்ணோன்னா, 2 கையும் முட்டியில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை. இப்போ அடுத்து இடுப்பு. இடுப்பை மட்டும் ரொட்டேட் பண்ண போகிறேன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து ஷோல்டருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ஷோல்டருக்கானது முடிஞ்சது. இப்போ அடுத்து கழுத்துக்கானது. இப்போது கழுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ரொட்டேட் பண்ண போகிறேன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். மெதுவாக கழுத்து ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இது முடிஞ்சது. அடுத்து நம்ம கழுத்தை வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு திருப்ப போகிறேன். ரைட் சைடு மேக்ஸிமம் எவ்வளோ திருப்ப முடியுது திருப்பிட்டு திருப்புற இடத்துல ஒரு அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு எவ்வளோ, ரைட் சைடு எவ்வளோ திருப்புறோமோ கடைசி வரைக்கும் திருப்பி ஒரு அழுத்தம், லெஃப்ட் சைடு அதே மாதிரி திருப்பி ஒரு அழுத்தம். சரிங்களா? இது வந்து 10 முறை பண்ண போகிறோம். 1 2 அழுத்தம் கொடுக்குறேன், 3 அழுத்தம் கொடுக்குறேன், 4 5 6 7 8 9
10. சரிங்களா? இப்போ அதே மாதிரி மேலேயும் கீழையும் அதே மாதிரி மேலே பார்க்கும்போது ஒரு அழுத்தம், எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் தலையை இது பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் தலையை சாய்ச்சிட்டு ஒரு அழுத்தம் கொடுங்க. அதே மாதிரி கீழே பார்த்துட்டு கீழையும் ஒரு அழுத்தம். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? அடுத்து இப்போ கண்களுக்கான பயிற்சி. இந்த கண்களுக்கான பயிற்சி நான் திருப்பியும் சொல்கிறேன், போன வாரமும் சொன்னேன், அதே தான் இந்த வாரமும் சொல்கிறேன். கண்ணுக்கான பயிற்சி வந்து மிக சிறந்த பயிற்சி. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே நான் தான். நான் 9வது படிக்கிறதுலேருந்து என் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுட்ருக்கேன். நான் கடந்த 9 வருடங்களாக இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால கடந்த 5 வருடங்களாக நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறதில்ல. என் கண்ணில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலை. ஏன்னா 9வது படிக்கிறதுலேருந்து எனக்கு கண்ணில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. அதனால சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுட்டேன். ஆனால் கடந்த 5 வருடங்களாக கண்ணாடி நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா வெறும் இந்த கண்ணுக்கான பயிற்சி தான். அதனால் இது ரொம்ப சாதாரணமாக இருக்குதுன்னு நினச்சி பண்ணாமல் விட்டுறாதீங்க. தினைக்கும் பண்ணுங்கள். இது நீங்கள் டைம் கிடைக்கிற போதெல்லாம் பண்ணலாம். உட்காந்த இடத்துல இருந்து எப்படின்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கண் கருவிழியை வந்து எப்படி இப்போ தலையை ரொட்டேட் பண்ணமோ அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 10 தடவை ரொட்டேட் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணுறதுனா பண்ணலாம். பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதே மாதிரி கருவிழியை ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 10 தடவை. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி கருவிழியை மேலையும் கீழையும் 10 தடவை பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இப்போ பண்ணுற எக்ஸசைஸ் வந்து இரவும் பகலும் சந்திக்கிற நேரம், பகலும் இரவும் சந்திக்கிற நேரம், அதாவது சூரிய அஸ்தமம் ஆகிற நேரமும் அதே மாதிரி சூரியன் சாயங்காலம் மறைன நேரமும் அந்த சூரியனை நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். அப்படி பார்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு. கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கண்ணை விழிச்சு மூட போகிறேன் 10 தடவை. 1 2 3 4 5
6 7 8 9 10 முடிச்சதுக்கப்புறம் 2 கையை நல்லா சூடு பறக்க தேய்ச்சி அதை அப்படியே கண்ணில் வச்சிங்கன்னா இதமாக இருக்கும். அந்த சூடு நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து வந்து உட்காந்து பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம கீழே உட்காந்து தியானம் பண்ணணும். சில பேர் வந்து அதாவது கீழே உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம கீழே உட்காந்தா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும், கால் வந்து சூக பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இப்போ நம்ம பண்ணுற எக்ஸசைஸை பண்ணணும். இதுக்கு பேர் என்னென்னா பட்டர்ஃப்ளை ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 பாதத்தையும் ஒன்றா வச்சு தெரியுதான்னு தெரியல, இது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல 2 காலையும் ஒன்றா வச்சு உங்களால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கிட்ட எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு வரணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். எவ்வளோ நேரம் உங்களால் இப்படி வைக்க முடியுமோ வைங்க. மினிமம் 10லேருந்து 15 கவுண்ட்டு, 20 25 கவுண்ட் பண்ணாலும் பண்ணலாம். தம்பி பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு கால் 2யும் லைட்டாக இப்படி அசைவு கொடுக்குங்க. ஒரு 20 கவுண்ட்ஸ் நான் பண்ணிட்டேன். இந்த 20 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும். உங்களால் அதிகமாக பண்ண முடிஞ்சதுனாலும் நல்லது, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நாடி சுத்தி பண்ண போகிறோம். நாடி சுத்தி ஒரு 10லேருந்து 15 தடவை பண்ணால் ரொம்ப நல்லது. சரிங்களா? நாடி சுத்திக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கை வைக்க போகிறது இந்த முத்திரை தான். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே லெஃப்ட் சைடு நாசில்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ ரைட் சைடு மூக்கை மூடிட்டேன். லெஃப்ட் சைடு மூக்கில் காற்றை மெதுவாக உள்ளே இழுத்ததுக்கு பிற்பாடு அதை இந்த 2 விரலால் மூடிட்டு மற்றொரு மூக்கு வழியாக மெதுவாக காற்று வெளியிடுவேன். திருப்பி அதே மூக்கில் காற்றை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அதை மூடி அடுத்ததில் காற்றை வெளியிடுவேன். இதே மாதிரி பண்ண போகிறோம். ஒரு 10 தடவை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது கவுண்ட்டு. மூணு. நாலு. அஞ்சு.
6 7 8 9 10 போதும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சும்மா இருத்தல். இது நான் போன தடவை உங்களுக்கு சொன்னேன். இருக்கிற மெடிடேஷன்லேயே மிக மிக என்ன சொல்கிறது, ஆழமான, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிடேஷன் ஒன்று இருக்குன்னா அது வந்து சும்மா இருத்தல் மெடிடேஷன் தான். நான் போன வாரம் சொன்ன மாதிரியே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழங்கியது சும்மா இரு சொல்லற அப்படின்றது மந்திரம் தான் அவருக்கு அது கொடுத்தாரு. ஸோ சும்மா இருத்தல் தான் ஞானத்தின் வழி. ஒரு மனிதன் ஞானத்தை அடைனாலும் சரி, அவன் மனசில் இருக்க கவலைகள் நீங்கணுனாலும் சரி, அவன் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா சும்மா இருத்தல். இந்த சும்மா இருத்தல் வந்து நீங்கள் இன்னொரு 2-3 வாரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சும்மா இருத்தலோட பலன் என்ன, அதனால என்னென்ன நடக்கும்ன்றதை நான் போக போக சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 10 நிமிடம் சும்மா இருக்க போகிறோம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் சின்முத்திரை வந்து நம்மளோட ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் அப்படியே மெதுவாக பொத்துனா போல் வைக்கணும். அழுத்திடக்கூடாது, மெதுவாக வைக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு எறும்பு எடுத்து இங்கே வச்சு உங்களை நான் வந்து சின்முத்திரையில் உட்காருங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் அந்த விரலை எடுத்தீங்கன்னா அந்த எறும்பு உயிரோடு போகணும். அந்த அளவுக்கு தான் உங்களோட 2 விரலும் ஒன்று மேல் ஒன்று இருக்கணும். சரிங்களா? இது பண்ணும்போது கண்டிப்பாக வெறும் தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது. தரையில் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 10 நிமிடம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக சும்மா கண்ணை மூடி உட்கார போகிறோம்.
சிவா. இப்போ இந்த சும்மா இருத்தல் வந்து நீங்கள் ஒரு 7 நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்ததுக்கும் இன்றைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா? ஏதாவது சொல்லலாம். ஏதாவது தெரியுது, தெரியல, எது சொன்னாலும் பரவாயில்ல. ஏதாவது மாற்றம் தெரியுதுங்களா? தம்பி, நீ பேசுனது கேட்கலையே. யாராவது சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா? ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் ஏதாவது உணர்ந்தீங்களா? நல்லது. சரி, எனக்கு அப்போது பிங்க் பண்ணுங்கள். ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பிங்க் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சின்னதாக மைல்டாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் கேட்டேன். சரி, அடுத்து இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சாண்டிங். ஓம் சாண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி நம்ம சாண்ட் பண்ணணும், ஓம்னா என்ன, ஏன் அதை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓம்ன்றது வந்து ஒரு பிரணவ மந்திரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? அப்போ அந்த பிரணவ மந்திரம் வந்து ஒரே ஒரு எழுத்து தானா அப்படின்னா இல்லை. ஓமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எழுத்து வந்து ஓமில் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ, உ, இம். என்னது? ஆ, உ, இம். என்ன 3 எழுத்து இருக்குது? ஆ, உ, இம். சரி, இப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் ஓம் சொல்கிறதுனால என்ன மாற்றம் நடக்கும், இல்லை அது எப்படி வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போது உங்களோட ரைட் ஹேண்டை நீங்கள் உங்கள் அடி வயிற்றில் வச்சுட்டு நீங்கள் ஆ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆன்ற வார்த்தை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம அடி வயிற்றுல இருந்து இந்த நாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஊன்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மளோட இதய கமலம் சொல்லுவாங்க தெரியுமா, இதயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இம்னா நம்ம தொண்டைக்குழி. இம்முன்ற சத்தத்துக்கு எது பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டை. அப்போது இந்த ஓம்ன்ற மந்திரத்தை நான் சொல்லும்போது என்னோட உடம்புல இருக்கிற ஒரு 3 சக்ராஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவேட் பண்ணுறேன். என்னையும் அறியாமலே நான் என்ன பண்ணுறேன், ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ முதல் சக்கரம் எங்கன்னா என்னோட மூலாதாரத்தில் இருக்குது. மூலாதாரத்துலேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே என்ன இருக்குன்னா சுவாதிஷ்டானம் இருக்குது. ஜென்ரலாக இப்போது இந்த ஓம் சொல்லும் போது இந்த ஆன்றது எங்கன்னா அந்த சுவாதிஷ்டானத்துல தான் ஆரம்பிக்கும். சுவாதிஷ்டானம் வந்து மனிதர்களோட உணர்ச்சிகளுக்கான இடம் அது. சரிங்களா? அடுத்து ஊ அப்படின்றது வந்து அது எங்க வருதுன்னா அநாகதம். அதுதான் என்னோட நெஞ்சுன்றது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கருணை, அன்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த இடம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இம்முன்னு சொல்கிறது எங்கேருந்து வருதுன்னா நம்ம தொண்டையிலேருந்து வருது. அது வேறு ஒன்றும் இல்லை, விசுத்தி. நம்ம செய்கிற செயல், நம்ம பேசுகிற பேச்சு, இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக எது இருக்குது? இந்த விசுத்தி அப்படின்ற சக்கரம் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஓம் சாண்டிங்கை நம்ம பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 ஆதாரங்களை ஆக்டிவேட் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணுறோம், 3 ஆதாரங்களை ஆக்டிவேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதுவும் எப்படின்னா, ஜென்ரலாக எந்த ஒரு மெடிடேஷன் பண்ணாலும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். என்ன சொல்லுவாங்க, என்ன விதினா, ஒரு நாழிகை வந்து நம்ம இந்த மெடிடேஷனோ இல்லை மெடிடேஷன் எந்த மாதிரியான மெடிடேஷன் இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னாங்க. ஒரு நாழிகைனா 24 நிமிடங்கள், 24 மினிட்ஸ். நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது 24 நிமிஷம் வந்து நம்மளால் உட்காந்து பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு 10 நிமிடம் பண்ணுறது ஆகச்சிறந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். அப்போ நம்ம எது செஞ்சாலும் ஒரு 10 நிமிஷம் செஞ்சோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது அந்த ஓம்ன்ற சாண்டிங்கை
நம்ம பொறுமையாக பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ணலாமா?
சிவா திருச்சிற்றம்பலம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உடல் எழுச்சியில் நம்ம எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் பார்த்தோம். எனர்ஜைசிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி எனர்ஜைசிங் எக்ஸசைஸில் ஒரு 4 எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்ம பண்ணலை, சரிங்களா? ஆனால் அது வந்து நான் அனுப்பிச்ச வீடியோவில் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து அந்த 4 எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணுங்கள், சரிங்களா? நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்ப சுலபமாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இதை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சோம்னா அதோட அனுபவம் வந்து நமக்கு விளங்க பெறும், சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம பண்ணது நாடி சுத்தி. நாடி சுத்தி வந்து நம்ம உடம்பையே பியூரிஃபை பண்ணும். நாடி சுத்தியை நீங்கள் ரெகுலராக பண்ணால், இப்போ இந்த கொரோனா வந்து லாக்டவுன்லாம் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு என்ன சொல்கிறது, கொரோனா இந்த மாதிரி எந்த ஒரு லங்ஸ் சம்மந்தமான எந்த நோயுமே வராது நம்ம நாடி சுத்தியை ரெகுலராக பண்ணோம்னா. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா சும்மா இருத்தல். இந்த சும்மா இருத்தல் வந்து அது நான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2-3 வாரம் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏன் வந்து இதை பண்ணணும், இது பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதுவும் ஒரு மன அழுத்தம் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும், சரிங்களா? அடுத்து நம்ம இன்னைக்கு பண்ணது வந்து ஓம் சாண்டிங். இந்த ஓம் சாண்டிங்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் அதை எழுதியும் வச்சுருக்கேன், அது நான் திருப்பி இன்னொரு நாள் சொல்கிறேன். என்ன ஆகும்னா, நம்ம உடம்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்குமா. நம்ம ஜென்ரலாக இருக்கும்போது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கோ அதோட ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஓம் சாண்டிங் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த ஓம் சாண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம இதயத்துக்கு போகிற ரத்தம் வந்து அதிகமாக போகும். அதனால நம்ம அதாவது ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதயத்தில் ஏற்படும் கோளாறுகள் வந்து என்ன ஆகும்னா படிப்படியாக குறையும். ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்ததுன்னா அது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நிலையிலேருந்து அதிகமாகாமல் இந்த ஓம் சாண்டிங் பண்ணோன்னா அது பார்த்துக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இந்த ஓம் சாண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும்னா அப்படியே நீங்கிரும். காலங்காத்தால், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அந்த நாள் முழுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜியோட ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, 3லேருந்து 6:30க்குள்ளே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-5:45 ஒரு 6:15 6:30க்குள்ளே நீங்கள் பண்ணிங்கனாலும் சிறப்பு, சரிங்களா? இந்த நாடி சுத்தி மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வேளை கூட பண்ணலாம். அதாவது உணவு உண்பதற்கு முன்னாடி தாராளமாக பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன எந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக தியானம் மெடிடேஷன் வந்து எப்பயுமே வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஒன்று வயிறு காலியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 வயிறில் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? வயிற்றில் சாப்பாடு முழுசாக இருக்கும்போது பண்ணக்கூடாது.
ஏன் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்காக வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணோம்னா அது கைகூடாது. நம்ம நினைக்கிற விஷயங்கள் அதில் நடக்காது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு வந்து வயிறு வந்து காலியாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு 1/4 வயிறு உணவு உண்ணதுக்கப்புறம் கூட நம்ம அதை பண்ணலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. தயவுசெய்து அன்மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. ஏன்னா இது எப்பயுமே வந்து ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடாது. ஒரு சைட்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களும் ஏதாவது கேள்வி கேட்கலாம், இல்லை ஏதாவது பகிர்ந்துக்கலாம். கடைசி 5 நிமிடம் வந்து அதுக்கு ஒதுக்குறோம் நம்ம. சொல்லுங்க. ஐயா, அந்த கண் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒளி வந்து கொஞ்சம் இது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயா. கண்ணில் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண் எக்ஸசைஸ் பண்ணும்போதா? எப்போ மேம்? இது காலையில பண்ணீங்களா? எந்த டைம்ல பண்ணீங்க? சூரியனை பார்த்து பண்ணும்போது சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? இல்ல, காலையில பண்ணும்போது மொழி அந்த பக்கம் இந்த பக்கம் போகல, ஒரு இடத்துல நிக்குது. அப்படிங்களா? சரி, அது வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க. நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் அது. சரிங்களா? ஸ்டார்டிங்ல சில பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெயின் வலி வர மாதிரி இருந்ததுன்னா பண்ணாதீங்க. இல்லை வலியெல்லாம் இல்லை, ஆனால் என்னால் வலியெல்லாம் இல்லைல்ல, அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை வந்து தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும். ஆனால் அந்த கண் எக்ஸசைஸ் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப அருமையான எக்ஸசைஸ் அது. நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நீங்கள் அதோட டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க. உங்களால் பேப்பர் எதுவும் படிக்க முடியலன்னா 3 மாதம் இதை பண்ணி பாருங்கள், உங்களால் பேப்பர் படிக்க முடியும், ஓரளவுக்கு படிக்க முடியும். சரிங்களா? ரொம்ப வலி இருந்ததுன்னா மட்டும் பண்ணாதீங்க. இல்லை வலி இல்லை, என்னால் ரொட்டேட் தான் பண்ண முடியலன்னா நீங்கள் அதை பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ண முடியும். சரிங்களா? நல்லதுங்க. வேற ஏதாவது யாருக்காவது? சரி, இந்த ஒன்றும் தெரியலீங்களா? சரி, நீங்க வந்து என்ன அதுதான் அதுதாங்கம்மா. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் தியானம் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதில் என்ன நடக்குதுன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் எப்படி இப்போ சும்மா இருத்தல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் கண்ணை மூடிட்டு உக்காந்துருக்கும் போது உங்கள் எண்ண அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக ஓடி இருக்கும். ஆனால் அது போக போக அந்த மாற்றம் தருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, அதுதான் தியானத்தின் முதல் படி. சரிங்களா? இதை நீங்கள் ரெகுலராக பண்ண அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் அதனால தான் சொன்னேன், இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் கழித்து நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அப்போ நான் சொல்லும் போது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். இப்போ நான் இதை தினைக்கும் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களால் ரிலேட் பண்ணி, ஓகே அன்னைக்கு இப்படி இருந்தது, இன்னைக்கு ஐயா சொல்லும் போது இப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனால் நீங்கள் சொல்றது வந்து முழுக்க முழுக்க கரெக்டு. இப்போ அப்படிதான் இருக்கும். 2வது, தியானத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதராலையும் உட்காந்த உடனே தியான நிலைக்கு போக முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம உட்காரணும், கண்ணை மூடி உட்காரணும், எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நேரத்தில் வந்து டக்குன்னு எண்ணங்கள் குவிய ஆரம்பிக்கும். அந்த நேரம் அதாவது ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணீங்கன்னா 2 நிமிடம் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 30-40 செகண்ட் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது நீங்க ரெகுலரா பண்ண அந்த டைமிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்கம்மா. சரிங்களா? நீங்க ரெகுலரா பண்ணுங்க, நம்ம பேசுவோம். சாயங்காலமும் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 வேளை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. சாயங்காலமும் பார்த்தீங்கன்னா 5:30 5:45 இருந்து 6:30 மணிக்குள்ள பண்ணுங்க. சரிங்களா? சரி, நல்லது. இப்போ சொல்லி கொடுத்ததை நீங்க வீட்டில் பண்ணுங்க. நான் தினைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன். சரிங்களா? நல்லது. இன்றைய கிளாஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவா.